திருச்சி அருகே பஞ்சப்பூரில் ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி பஞ்சப்பூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். இங்குள்ள ரேஷன் கடையில் 4033 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும். ஆனால் 2000 லிட்டர் மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் ரேஷனில் பொருட்களை முறையாக விநியோகிக்க வலியுறுத்தி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க நிறைய நாள் காத்திருந்த ரேஷன்ல ஒண்ணுமே வாங்க முடியல. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி எல்லாம் கொட்டையா இருக்கு. ஏழை மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சோறு சாப்பிடறதுக்கே முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சீமெண்ணெய் போன மாசம் சுத்தமா நாங்களாம் ரேஷன் கார்டுக்கு வாங்கவே இல்லை. மாசம் இதே மாதிரிதான் பண்றாங்க. சொல்ற டேட்டு ஒண்ணு, ஆனா அவங்க ஊத்துற டேட்டு ஒண்ணு. ஊழல் நிறைய நடக்குது. இதை ரேஷன்ல அரசாங்கத்துல இருக்கவங்க தானே கேட்க முடியும். ஓட்டு கேட்டு மட்டும் மக்கள் கிட்ட நிறைய வீட்டுல வாசல்ல காலில் கூட விழுந்து கும்பிட்டு ஓட்டு வாங்குறாங்க. ஆனா மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன் இது மாதிரி பண்றாங்க? பொதுமக்களின் மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சினை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர்.